வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிபிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையர்கள் ஆசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு, ஒரு தெரு, அந்த தெருவில் ஒருத்தர் தள்ளாடி நடந்துட்டு வர்றாரு. அவரை கூட்டிகிட்டு போக எதிர்க்க ஒரு குழந்தை ஓடி வருது. அப்பா வாப்பா வா வா அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தை வயசு பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு இருக்கும் அந்த பொட்டை பிள்ளைக்கு. அப்பா வாப்பா வாப்பான்னு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டைமில் கீழே விழுகிறாரு. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஓடி வராங்க. அடிபட்டு மறுபடியும் அவருக்கு கன்னத்தில் அடிபட்டுருக்கு. மறுபடியும் அவங்க அம்மா பிடிச்சி கூட்டின்னு போகிறாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணி கூட கூட்டின்னு போயிட்டு அவரை வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. ரத்தமாக இருக்குது. உடனே தொடச்சி குடிச்சு விட்டு அந்த அம்மா அழுகுறாங்க. இந்த பொட்டை பிள்ளை அந்த 5 வயசு குழந்தை அவங்க அப்பாவை பார்க்குது, அவங்க அம்மாவை பார்க்குது. 2 பேரையும் பார்த்து அந்த ஒரு கண்ணீரோடு பார்க்குது. அவங்க அம்மா அழுகுறாங்க. அழுது அந்த கண்ணீரோடு பார்க்குது. இந்த சூழ்நிலையில் அந்த பெண் மறுபடியும் அப்பாவுடைய குடி, அப்பாவுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்து பார்த்து அந்த பொண்ணு மனசில் ரொம்ப ஒரு கல்லான ஒரு பாதைகளை உருவாக்கிட்டு, அது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு யாரை பார்த்தாலும் தன்னுடைய செயலில் எல்லாருமே இப்படி தானா அப்படின்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு உருவாக்கப்படுது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு காலேஜுக்கு போகிறா. காலேஜ் போய் படிக்கிறா. படிக்க முடித்த உடனே அவங்க அப்பா ரொம்ப குடி அதிகமான காரணத்தினால அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா பேச்செல்லாம் இனிமேட்டு வேலைக்கு ஆகாது. அம்மா சொல்கிறத கொஞ்சம் கேட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணிக்கோ, என் பேச்சை கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அம்மா வேணாம்மா, நான் படிக்கிறேம்மா, வேணாம்மா போதும்மா, இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலை எப்படி நடக்கும் தெரியாது, நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னோடனே உடனே பெண் பார்க்கறதுக்கு ஒரு ஃபேமிலி வராங்க. வந்தவனை பார்த்தா பையன் வரான். நல்ல அப்படியே அழகாக டீசெண்டாக இருந்துட்டு வர மாதிரி இருக்குது. எல்லாரையும் பார்க்குறாங்க. எல்லாம் ஃபேமிலி எல்லாம் தட்டு பார்க்குறாங்க. தட்டை மாற்றுறாங்க. மாப்பிள்ளை பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் பிடிச்சி போனோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் பேசணும் மாப்பிள்ளை கிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி பேசுங்கன்னொடனே அந்த பொண்ணு ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறா, நீங்கள் குடிப்பீங்களா? என்னுடைய முதல் கேள்வி இது மட்டும்தான். என்னுடைய கடைசி கேள்வியும் அதுவே தான், நீங்கள் குடிப்பீங்களான்னு கேட்குறா. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த கேட்ட கேள்வியை சொன்ன உடனே அந்த பையன் பார்க்குறாப்புல, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் குடிக்கவே மாட்டேங்க, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, நீங்கள் என்ன தைரியம் நம்பி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா உடனே கல்யாண மண்டபம் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை ஒருவரான்னு எதிர்பார்க்குறாங்க. வராரு. அந்த பெண் ஒன்றும் புரியல. சரி, வாழ்க்கையில் முதல் படி எதுவும் தெரியல, விட்டுட்டா. அடுத்தது 2வது நாள் ஒரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரான். நீ கங்க்ராச்சுலேஷன் நான் கையை கொடுக்குறான். கொடுத்தவொடனே ஏய் மச்சான் ரெடியாக இருக்கு, வேணுமா அப்படின்னு கேட்குறான். என்ன வேணுமா, என்ன கேட்குறாரு உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா நீ போ அப்படின்ட்டு டக்குன்னு போகிறான். சரக்கு பாட்டில் கொடுக்குறான். ஊற்றி தான் வண்டியில் பத்திரமா எடுத்து வச்சுக்கிறான், ஒய்ஃபுக்கு தெரியாமல். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு வீட்டில் உள்ளே போயிட்டு கிச்சனில் மறைஞ்சி சரக்கு ஊற்றி சாப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கான். ஆனால் தன் அப்பனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண், அப்போ இப்படி தான் குடிக்காரன்ற ஒரு பெண், அந்த வாசனை அந்த பொண்ணுக்கு படுது. உடனே அந்த பெண் என்ன இது ஒரு வாசனை வருது, இது சரக்கு வாசனை ஆச்சு, எங்கள் அப்பா இப்படி சாப்பிடுவார் எனக்கு வாசனை வருமானே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே எங்கன்னா பக்கத்தில் யாரா குடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் தடுமாறத்தில் சரி கணவன் ஏதோ சொல்கிறாரு அப்படின்ட்டு அந்த பொண்ணு இருக்கா. ஆனால் அந்த ஸ்மெல் மட்டும் இருக்குது. அன்னைக்கு அவள் விட்டுறா. அடுத்தது ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டுருக்காங்க. பஸ்ஸில் என்ன பண்ணுறாரு, இவர் யாருக்கும் தெரியாமல் அந்த சரக்கு ஊற்றி சாப்பிட்றாரு. மறுபடியும் அந்த வாடை வரணும். அந்த பொண்ணு ஏங்க நீங்கள் சரக்கு சாப்பிட்டீங்களா, போய் பேசுகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஏம்மா கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தொடவே இல்லைம்மா அப்படின்னா ஓவர் சரக்காகிடுது. ஒரு போதையில் அப்படியே அந்த பஸ்ஸில் உறங்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்க பக்கத்து சீட்டில் இருக்க ஒருத்தன் அந்த பெண்ணிடம் சிலிம்சம் பண்ணுறான். அந்த சிலிம்சம் பண்ணோன்னே அந்த பொண்ணு கோவத்தில் ஏஞ்சி பலான்னு ஒரு அடி அடிச்சிடுது. உடனே அங்கே போலீஸ் வருது. என்ன ஏன் அடித்தா, ஏன் போனா, ஏன் ஒன்று அப்படின்னோடனே பிரச்சனைகள் எதுதான் சொல்ல போட்டு அவமானத்தாங்க அம்மா பண்ணி அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழுது. உடனே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே அந்த பொண்ணு கேட்குறா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு. ஏன் கேட்குறேன், உங்ககிட்ட படுற கஷ்டத்துக்கு இதே குடிக்காரன்னா எங்கள் அப்பன் குடிக்காரன் கூட நான் வாழ்ந்துக்கிறேன், எங்கள் அப்பன் எங்கள் குடும்பத்திலே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த தாலியை தூக்கி விரிஞ்சு எடுத்துட்டு தான் தாய் வீட்டுக்கே போயிடுறான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பெண்ணும்
சின்ன வயசுலேருந்து தாய் தகப்பன்கிட்ட வாழும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு, ஒரு சில பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும். ஒரு சில ஆண்கள் இன்னும் அந்த குடிப்பழக்கத்தில் அப்படியே எல்லாரையும் கொடுமைப்படுத்தினுக்க அதே இடத்துல இருக்க ஒரு பெண்கள் வந்து நல்ல வாழ்க்கை அமையறதில்ல. பாவம் அதுங்களுடைய கொடுமைகள் ரொம்ப அதிகம். அப்போ ஒரு பக்கம் தொல்லை, ஊர் உலகம் கேலி கூத்து. அப்பனை கேலி கூத்து பண்ணுங்க, அம்மாவை கேலி கூத்து பண்ணும், ஏன் அந்த பொண்ணையே கேலி கூத்து பண்ணும். அப்பன் குடிகாரன்னு என்னடா வாய்ப்புகள் தேடுற உலகம் தான் இங்கே அதிகம். அந்த வாய்ப்புகள்லேருந்து அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சு வந்து இன்னொருத்தன் கையில் வரும்போது, அடா நம்ம புருஷன் வந்துட்டாரு, நம்மளுக்கு அப்பா நம்மக்கிட்ட கிடைக்காத ஒரு பாசம், ஒரு புருஷன்கிட்ட அப்பா பாசமும் நம்மளுக்கு கிடைக்கும்னு அந்த பொண்ணு நினச்சி வரும்போது, அங்கேயும் அந்த ஒரு ஏமாற்றம் வரும்போது அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒவ்வொருத்தரும் ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த ஒரு முறை கிடைக்கிற வாழ்க்கையை நீ தக்க வச்சுக்கலைன்னா, அந்த வாழ்க்கையை நீ தக்க வச்சுக்கலைன்னா, நீ சாவர வரையும் உன்னால் எந்த வாழ்க்கையும் கரெக்டாக அமைச்சிக்க முடியாது. ஏதோ படித்தோம், போனோம், ஏதோ குடிக்கவோ ஏதோ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கூட அதை உடனே கணவன் மனைவின்னு ஒரு கல்யாணம் ஆன பிறகு அதாவது தூக்கி குப்பையில் போட்டுடணும். கணவன் மனைவி ஆகும்போது அதை தூக்கி போட்டுட்டு அவளுக்காக நம்ம வாழ கற்றுக்கணும், அவங்களுக்காக. அதனால் தயவு செஞ்சு அனைத்து ஆண்களுக்கும் சொல்கிறேன், மனைவின்னு ஒருத்தி வரும்போது அவள் நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் பார்க்குறாளோ அந்த அளவுக்கு நீங்கள் நடந்துங்க. இந்த குடின்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு எப்பயுமே முக்கியமாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து அது ஒன்று இல்லாமல் இன்றைக்கி பாதி பேர் இல்லை. ஆனால் அதையும் நம்மளால் தூக்கி போட முடியும். நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும், நம்ம குழந்தை குட்டியை பார்க்க முடியும், அதுவும் தன் மனைவியை பார்க்க முடியுன்றது நினச்சி கொண்டு இனி யாரும் அவ்வளோ சீக்கிரம் புதுசாக வர தன் மனைவியிடம் குடியை விட்டுட்டு ஒழுங்காக குடும்பம் நடத்துங்க. வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரணுன்றது அந்த பெண் என்பவள் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. வழிகாட்டிகள் அவர்கள். அவங்களுக்கு வழிகாட்டி பிரகாரம் நடந்து குடும்பத்தை காப்பாற்றுகள் என சொல்லிக்கொண்டு உரை முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம்.